ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் திங்கள்கிழமை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, அமெரிக்க நாட்டில் இருக்கும் நியூயார்க் நகரில் நடந்த நிகழ்வாக இது சொல்லப்படுகின்றது. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட பங்கில் வாழ்ந்த பங்கு மக்களில் சிலர் பங்கு தந்தையிடம் சென்று, தயவு செய்து விவிலியத்திலிருந்து சில பகுதிகளை வாசித்து அவற்றிற்கான விளக்கங்களையும் சொல்லி போதிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். எதற்காக அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள், எங்கள் பிள்ளைகள் வாழ்வுக்கு பொருந்தாத சில வாழ்க்கை பாடங்களை அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஆபத்து உள்ளது என்றார்களாம். அவர்கள் போதிக்க வேண்டாம் என்று சொன்ன பகுதிகளில் ஒன்று இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மழைப்பொழிவுதான். ஆனால் அதே அமெரிக்க நாட்டில் வாழ்ந்த முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் இந்த மழைப்பொழிவை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றார். அதாவது, இயேசுவின் மழைப்பொழிவின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி என் வாழ்வை அதிகமாக பாதித்ததை நான் உணர்கிறேன். என் வாழ்வில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு திருப்பத்தையும் உருவாக்கியது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்கின்ற மழைப்பொழிவின் வார்த்தைகள்தான் அவை. 4 நற்செய்தியாளர்களுமே இயேசுவின் மலை போதனையை, அதாவது இயேசுவின் கொள்கை திரட்டு என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் இதை மேனிஃபெஸ்டோ என்றும் அழைக்கலாம், தங்களுக்கே உரிய பாணியில் அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் இந்த கொள்கை திரட்டிற்கு பிறகு இயேசுனுடைய போதனைகளை பற்றி இந்த நற்செய்தியாளர்கள் விரிவாக பேசுகின்றார்கள். விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி இயேசுவின் கொள்கை திரட்டாக அமைவது இயேசுவின் மழைப்பொழிவு. யூத கிறிஸ்தவர்களுக்கு தனது நற்செய்தியை எழுதிய மத்தேயு இயேசுவை ஒரு புதிய மோசேயாக காட்ட முயற்சி செய்கின்றார். இதன் வழியாக இயேசுவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மோசே சீனாய் மலை மீது ஏறி 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். புதிய மோசேயான இயேசு 10 கட்டளைகளுக்கு இணையாக 10 பேறுகளை 10 பியாட்டிட்யூட்ஸை மக்களுக்கு தருகிறார். 10 கட்டளைகள் இஸ்ரேல் மக்களின் புற வாழ்வை சரிப்படுத்த தரப்பட்டவை. 10 பேறுகள் மக்களின் அகவாழ்வை இதனுடைய அடிப்படையில் மாற்றிக்கொள்ள கொடுக்கப்பட்டவை. 10 கட்டளைகள் புறச் சமூக சூழலில் எந்த குழப்பமும் வராமல் இருக்க கொடுக்கப்பட்டன. இயேசு புறத்தில் நாம் விரும்பும் அமைதி அகத்திலும் நாம் எவ்வாறு பெற முடியும் என்பதற்காக இந்த ஆசீர்வாதங்களை, இந்த 10 பேறுகளை நமக்கு தருகின்றார். இதன் வழியாக அக அமைதியே புற அமைதிக்கு அடிப்படையான ஒன்று என்பதை பற்றி இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆனால் நவீன கால மனிதன்
தேர்ந்து கொள்ளும் அமைதிக்கான வழிகள் சற்று வித்தியாசமானவை, வினோதமானவை. வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வதன் வழியாக, புறச்சூழலை தான் விரும்புவது போல் அமைத்து கொள்வதன் வழியாக வாழ்வின் முழுமையையும் அக அமைதியையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம். இயேசுவின் வழிமுறைகள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அர்த்தமற்றவையே. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காணும் இறைவாக்கினர் எலியா தனக்குள்ளே அமைதியை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தவர். அதற்காக நேரத்தையும் ஒதுக்கியவர். இன்றைய முதல் வாசகத்தில் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த ஒரு பகுதியில் அவர் தனித்து இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தனித்து இருப்பதன் முதல் நோக்கம் தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவதுதான். இயேசுவின் மலைப்பொழிவு அகவாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பாகவும், அதன் வழியாக புற வாழ்வில் நம்முடைய உறவுகளை எப்படி நாம் சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதாகவும், மேலும் இதன் காரணமாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இந்த 10 பேர்களையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அருளாசிர் நிறைந்தவர்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். உமது ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக எங்கள் மீது பொழிந்து எங்களை வழிநடத்தி வரும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மால்தான். எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள, நேர்படுத்தி கொள்ள, அதை சிறப்பாக மாற்றிக்கொள்ள இந்த 10 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே. இந்த மாபெரும் கொடைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலையும் மன நிறைவையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான வழிமுறைகளை எங்களுக்கு கற்பித்து தாரும். அன்பே உருவான இறைவா, இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து மகிழும் திருநெல்வேலியை சார்ந்த திரு அஜித், திருமதி சங்கீதா, இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை உம்முடைய ஆசீர்வாதமான கரங்களிலே, உம்முடைய அபிஷேகம், வல்லமை, ஆற்றல் நிறைந்த இந்த கரங்களிலே, புதுமைகளை, அற்புதங்களை செய்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தாரை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீர். திருமண உடன்படிக்கையிலே உமது விருப்பத்தின்படி இவர்கள் இருவரையும் இணைத்து ஆசீர்வதிக்கின்றேன். இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் திருமணத்திற்காக திட்டமிட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து திருமணம் நடைபெறாமல் மனம் சோர்ந்து கிடக்கின்ற இவர்களுடைய மத்தியிலே அன்பு ஆண்டவரே, இவர்கள் இருவரையும் நீர் தேர்ந்து கொண்டு இந்த திருமணம் என்கின்ற இந்த ஆசீர்வாதத்தில், இந்த அருட்கொடையின் வழியாக இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வாழ்க்கையின் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இவர்கள் இருவரையும் இணைத்ததன் வழியாக இந்த குடும்பங்களையும் நீர் இணைத்திருக்கின்றீர். இந்த அன்பு உறவிலே வாழ்வதற்கு அழைத்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இத்தனை ஆசீர்வாதங்களையும் இவர்கள் மீது தனிப்பட்ட விதத்திலும் இவர்களை சார்ந்த குடும்பத்தார் மீதும் பொழிந்து நீர் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்திற்காக முன்வைத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. திருமணமாகி அந்த திருமண பலனுக்காக காத்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற, வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற திரு அஜித், திருமதி சங்கீதா, இவர்களை கண்பாரும் ஆண்டவரே. அந்த திருமணத்தினுடைய பலனை, அந்த திருமணத்தினுடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு குழந்தையின் வடிவிலே இவர்கள் பெற்று மகிழ்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இது இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி அருளும் ஆண்டவரே. அந்த குடும்ப தலைவனை நிறைவாக ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், ஆன்ம நலத்தை தாரும். இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற
எல்லா தடைகளையும் அவரிடமிருந்து அகற்றி அருளும் ஆண்டவரே. இது ஒரு தீய சக்தியினுடைய ஒரு தந்திரமாக இருந்தால் அந்த தந்திரத்தை தோற்கடியும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமாம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய சகோதரி சங்கீதாவையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த மகளுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இவருடைய மனதிலே இருக்கின்ற எல்லா வேதனையும் நீக்கி அருளும் ஆண்டவரே. இன்னும் ஒரு குழந்தையை பெற முடியவில்லையே, என்னுடைய குடும்பத்திற்கு இன்னும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இவருக்கு ஆறுதலை, தேறுதலை, ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அந்த குழந்தையை இவருக்கு கொடுப்பதன் வழியாக தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உமது அருமையான அற்புதமான அந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த குழந்தையின் வடிவிலே நீர் கொடுக்கவிருக்கின்ற அந்த கொடைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தை மிக விரைவிலே நீர் அந்த குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு நீர் கொண்டிருந்தீர். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னீர்களே. ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இதோ குழந்தை இயேசுவாக அந்த திருக்குடும்பத்தில் நீர் தவழ்ந்த அந்த அனுபவங்களை இந்த குடும்பத்திற்கும் தந்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த குடும்பம் மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஆசீர்வாதமான குடும்பமாக அமைய நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை, இந்த குடும்பத்தினுடைய அந்த தேவையை நிறைவாக ஆசீர்வதித்து நிறைவேற்றுவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.